சர்வதேச சந்தையில் ஒரு பெரல் கச்சா எண்ணெய் அல்லது மசகு எண்ணெயினுடைய விலை வந்து $110. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி $110. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்று சொல்கிற மாதிரி கடைசியில் இந்த விலையில் வந்து நிற்குது $110 வந்து. இதுக்குரிய முக்கியமான காரணம் நேற்றிரவு நடைபெற்ற தாக்குதல்கள் தான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நேற்று பின்னேரம் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் வயல்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. உடனடியாக ஈரானில் இருந்து எச்சரிக்கை வந்தது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் மேலே இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தந்த எண்ணெய் வளங்கள், எண்ணெய் உற்பத்தி சாலைகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் எல்லாத்தினுடைய பேரையும் குறிப்பிட்டு இந்தந்த இடங்கள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகின்றோம். எனவே அனைத்து பணியாளர்களும் உடனடியாக வெளியேறணும். அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தாக்குதல் ஆரம்பிக்கும் என்று சொல்லி ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. சொல்லி ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை தொடுத்திருந்தது ஈரான். இதுல வந்து பாதிக்கப்பட்டது என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கட்டாரினுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு மட்டுமில்லாமல் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு மையம் LNG என்று சொல்றது அது கட்டாரில் இருக்குது. அதன் மீது தான் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய பேர் வந்து ராஸ் லஃபான் என்று சொல்றது. அதாவது ராஸ் லஃபான் என்று சொல்லப்படுற இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய திரவ இயற்கை எரிவாயு உற்பத்தி மையம். இந்த உலகத்தினுடைய இயற்கை எரிவாயுல வந்து 20% பூர்த்தி செய்கிறது இந்த ஒரு கம்பெனி என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு பிரம்மாண்டமானதும் அவ்வளவு பெரியதுமான அந்த கம்பெனி மேல நேற்றிரவு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 5 ஏவுகணைகள் ஏவப்பட்டு அதில் 4 வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டன. ஒன்று வந்து அந்த நிலையத்தை வந்து தாக்கியிருக்கிறது. இதனால உடனடியாக பெற்றும் புகை மண்டலமும் நெருப்பு பொறிகளும் எழுந்ததாக சொல்லப்படுகிறது. தெய்வாதீனமாக அங்க யாருமே பாதிக்கப்படவில்லை, யாருக்குமே காயமோ உயிரிழப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் அனைத்து பணியாளர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுட்டார்கள். ஏற்கனவே ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்ததானே, அதன் காரணமாக அனைத்து பணியாளர்களும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். வெளியேறி ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நிமிஷத்திலேயே, அதாவது ஒரு 50 தொடக்கம் 55 நிமிஷத்திலேயே வந்து உடனடியாக தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதாக கட்டார் எனர்ஜி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இந்த கட்டார் எனர்ஜி என்று சொல்லப்படுற நிறுவனம் தான், அது கட்டாரிய அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனம். அவர்களால் நடத்தப்படுறதான் இந்த மிக பிரம்மாண்டமான திரவ இயற்கை எரிவாயு மையம். இந்த தாக்குதல் சம்பந்தமாக கட்டார் எனர்ஜி நிறுவனம் உடனடியாக தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் வெளியிட்ட தகவல் தான் இப்போ நீங்கள் பக்கத்தில் பார்க்குறீங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், மிகப்பெரிய தீப்பிழம்புகள் எழுந்ததாகவும் தீயை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக உடனடியாக தீயணைப்பு படை வீரர்கள் களத்தில் இறக்கப்பட்டு அவர்கள் போராடி கொண்டிருப்பதாகவும், அனைத்து பணியாளர்களும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டதன் காரணமாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று சொல்லியும், இருந்த போதிலும் கூட அந்த இடத்துக்கு, அந்த இயற்கை எரிவாயு உற்பத்தி மையத்துக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் என்று சொல்லி ஒரு வசனத்தை பாவித்திருக்கிறார்கள். எக்ஸ்டென்சிவ் டேமேஜ் என்று சொல்லி எப்படி சொல்றது, ஒரு பரந்த அளவிலான சேதம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பெரிய தீப்பிழம்புகள் எழுந்ததன் காரணமாக என்ன விதமான சேதம் ஏற்பட்டது என்று சொல்லி அது சம்பந்தமான விவரங்கள் வெளியாகல. இனித்தான் அதனுடைய அந்த சேத விவரங்கள் எல்லாம் அளக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் அறிவிக்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டாரினுடைய வெளியுறவு அமைச்சர் உடனடியாக இந்த தாக்குதலை வந்து கண்டித்திருக்கின்றார். இந்த தாக்குதலை மட்டுமல்லாமல் இஸ்ரேலால ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் சேர்த்தே அவர் கண்டித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரான்ல வந்து ராணுவ இலக்குகள் மட்டும்தான் தாக்கப்பட்டது. நேற்று முதல் முறையாக இஸ்ரேலிய அரசாங்கத்தினால எண்ணெய் வயல்கள் வந்து தாக்கப்பட்டிருந்தது. 2 இடங்களில் வந்து எண்ணெய் வயல்கள் தாக்கினது. ஏற்கனவே ஈரான் சொன்னது, எங்களுடைய ராணுவ இலக்குகளை தாக்குறது பிரச்சனை இல்லை, ஆனால் எண்ணெயில வந்து கை வச்சிங்கன்னு சொன்னால் நாங்களும் திருப்பி அடிப்போம். என்னன்னு சொன்னால், ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி சாலைகள், ரிஃபைனரி சென்டர் மேலே தாக்குதல் நடத்துறது வந்து எப்படிப்பட்டது என்று சொன்னால், கண்ணாடி வீட்டில் இருந்தோண்டு கல்லறிகிறது மாதிரி. ஏன் ஈரானில் மட்டுமா எண்ணெய் இருக்குது, எண்ணெய் உற்பத்தி மையங்கள் இருக்குது இல்லை தானே, அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்குது. மத்திய கிழக்கு நாடுகளினுடைய பொருளாதார முதுகெலும்பே வந்து எண்ணெய் தானே. எனவே ஈரான் அடித்தா ஈரான் திருப்பி அடிக்கும் என்றதான் ஏற்கனவே தெரிஞ்ச உண்மைதான். அதை தெரிஞ்சு கொண்டும் எதற்காக இஸ்ரேல் அந்த ஒரு தாக்குதலை நடத்தியது என்று சொல்லி தெரியல. அமெரிக்கா இந்த இடத்துல இருந்து பின்வாங்கி இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து வந்த செய்திகள் என்ன சொல்லுதுன்றா, எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்கள் போகவும் இல்லை, எங்களுடைய விமானங்கள் போகல, இது இஸ்ரேலால் நடத்தப்பட்ட தாக்குதலான் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் அது கடுமையான கண்டனத்துக்குரியது. நீங்கள் ராணுவ இலக்குகளை தாக்கி அளிக்கக்குள்ள அல்லது ராணுவ தளபதிகளையோ அல்லது சம்பந்தப்பட்ட ஆட்களையோ தாக்கும் போது அது பிரச்சனை இல்லை, அது வேற கணக்கு. ஆனால் பொருளாதார மையங்களில் வந்து தாக்கக்கூடாது. எண்ணெய் உற்பத்தி ஏற்கனவே இந்த உலகம் முழுக்க எண்ணெய் பிரச்சனை பிட்டிய
பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது. அப்படி இருக்கும்போது எண்ணெய் வயர்களை இலக்கு வச்சு தாக்குதல் நடத்துறதால யாருக்கும் எந்த விதமான பிரியோசனமும் இல்லை. இப்போ ஈரானில் எண்ணெய் இழப்பு ஏற்பட்டாலும் அதுவும் உலகத்துக்கு நட்டம்தான், கட்டாரில் தாக்கப்பட்டாலும் அது உலகத்துக்கு நட்டம்தான். எங்களை பொறுத்த வரைக்கும் ஈரானும் தாக்கப்படக்கூடாது, கட்டாரும் தாக்கப்படக்கூடாது, அல்லது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஏனைய நாடுகளும் தாக்கப்படக்கூடாது. அதை தாக்குறதால ஒரு பிரியோசனமும் இல்லை, உலகத்தினுடைய பொருளாதாரம் தான் வீழ்ச்சி அடையும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதனுடைய தாக்கம் இலங்கையில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இருக்கும். இதனுடைய தாக்கம் $110 உயருதுன்னு சொன்னால் கச்சா எண்ணெயினுடைய விலை கட்டாயம் அதனுடைய தாக்கம் இலங்கையில் இருக்கும். ஏற்கனவே இலங்கையில் இந்த எரிபொருளால் ஏற்பட்ட தாக்கத்தை மக்கள் அனுபவிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிறைய நடைமுறைகள். எனவே இப்படி சர்வதேச நிலைமைகள் மோசமாக்கி போய்கொண்டிருக்கும் போது அது இலங்கையையும் பாதிக்கும். இதனை இலங்கை அரசாங்கம் எப்படி சமாளிக்க போகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கிடையில் கட்டாரில் இருக்கிற ஈரானிய தூதுவர் இருக்கார் தானே, ஈரானிய எம்பசியில் இருக்கிற தூதுவர், அவரை அடுத்து வரும் 24 மணி நேரத்துக்குள்ள நாட்டை விட்டு வெளியில போய் சொல்லி கட்டாரிய அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதுக்கு மேல எங்களால் பொறுக்க முடியாது சொல்லி. எனவே மத்திய கிழக்கினுடைய நிலைமைகள் நாளுக்கு நாள் மோசமடைந்து வருகின்றன. எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஏதேனும் முறைப்பாடுகள் குறைபாடுகள் பொதுமக்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதனை அறிவிப்பதற்கு 2 தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இப்போ நீங்கள் திரையில பார்க்குற இந்த தொலைபேசி இலக்கங்கள் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய குறை குற்றங்களை நீங்கள் தெரிவிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நிறைய இடங்களில் எரிபொருள் விநியோகம் சீராக இல்லை, தாமதிக்கப்படுது, அல்லது பல பிரச்சனைகள் பொதுமக்களால் முன்வைக்கப்படுது. எனவே பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சகல முறைப்பாடுகளையும் இந்த 2 தொலைபேசி இலக்கங்களிலும் தொடர்பு கொண்டு நீங்கள் அறிவிக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. சர்வதேசத்திலேயும் இலங்கையிலேயும் எரிபொருளுக்கான பிரச்சனை ஆரம்பித்த உடனேயே பொதுமக்களால் எதிர்பார்க்கப்படுற அடுத்த முக்கியமான பிரச்சனை பவர் கட், அதாவது மின்சார தடை. ஏன்னு சொன்னால் மின்சார தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாளில் குறிப்பிட்ட மணித்தியாலங்கள் மின் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்போ சமூக வலைத்தளங்களையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. என்று சொன்னால் மக்களுக்கு தெரியும் தானே, இப்படி நடந்தால் அடுத்து இப்படி தான் நடக்கும், இப்படி ஆரம்பித்தா இங்கே தான் போய் முடியும் என்று சொல்லி கடந்த காலங்களில் சகல துன்பங்களையும் மக்கள் அனுபவித்ததால இப்போ மக்களே எதிர்பார்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன இன்றைக்கு பவர் கட் ஒன்றையும் காணல, எந்த நேரம் லைட் எரிஞ்சொண்டே இருக்குதே, நோமல் அப்படி எரியக்கூடாது என்ற மாதிரி பொதுமக்களே சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்று சொன்னால் நாட்டினுடைய நிலைமை அப்படியாக இருக்கிறது. இருந்த போதிலும் கூட அரசாங்கம் வாக்குறுதி வழங்கி கொண்டே இருக்கிறது மின் தடை ஏற்படாது என்று சொல்லி. இருந்தாலும் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சி இப்பொழுது நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரியும், மின் கட்டணங்களை யார் அதிகரிக்கிறது? இலங்கை மின்சார சபை. ஆனால் இலங்கை மின்சார சபை தங்களுடைய இஷ்டப்படி மின் கட்டணங்களை அதிகரிக்க முடியாது. அவர்களுக்கு மேல இன்னும் ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது. அவையிட்ட கேட்டு அவர்கள் ஓகே சொன்னா மட்டும்தான் இலங்கை மின்சார சபை மின் கட்டணங்களை அதிகரிக்க முடியும். அந்த நிறுவனம் எதென்று சொன்னா அவர்களுடைய பேர் தான் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு. அந்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுட்ட கேட்டு அவர்கள் அப்ரூவல் பண்ணா மட்டும்தான் மின்சாரத்தை அதிகரிக்க முடியும். இப்ப இலங்கை மின்சார சபை ஒரு கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கின்றார்கள். இப்ப இந்த வருஷத்துக்கான 2வது காலாண்டு வரப்போதுதானே, ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் அடுத்த 3 மாதங்கள் 2வது காலாண்டு. இந்த பீரியட்ல மின் கட்டணங்களை அதிகரிப்பதற்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சொன்னா 13.56%. 13.56% மின் கட்டணங்களை அதிகரிச்சா மட்டும்தான் நஷ்டத்தில் இருந்து எங்களுடைய இலங்கை மின்சார சபையை காப்பாற்ற முடியும். அப்பதான் நாங்கள் சுமூத்தாக இயங்க முடியும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இதுவரைக்கும் பதில் சொல்லல, ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, ஒரு பதிலும் சொல்லல. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும். என்னன்னு சொன்னா அடுத்து வரப்போற அந்த 3 மாசங்களுக்கு தானே, ஏப்ரல் மாசத்திலிருந்து ஜூன் மாசம் வரைக்கும் இந்த மின் கட்டணங்களை அதிகரிக்கல என்று சொன்னா இலங்கை மின்சார சபைக்கு 1580 கோடி ரூபாய் 1580 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படும். எனவே அந்த இழப்பை சமாளிக்கிறதுக்கு ஈடு கட்டுறதுக்கு மின் கட்டணங்களை அதிகரிக்கணும் என்று சொல்லி கோரிக்கை வைத்திருக்கிறது இலங்கை மின்சார சபை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நேற்றைய காணொளியிலேயே விரிவாக சொல்லியிருந்தான், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கு 19ஆம் தேதியிலிருந்து இலக்க தகடுகளை அடிப்படையாக வைத்து எரிபொருள் விநியோகம் நடைமுறைக்கு வருது. அதாவது உங்களுடைய இலக்கத்தகடு இருக்கு தானே, வாகனத்தினுடைய இலக்கத்தகடு, அதனுடைய கடைசி இலக்கம் ஒற்றை இலக்கமா அல்லது இரட்டை இலக்கமான்னு பார்க்கணும். ஒற்றை இலக்கமாக இருந்தால் ஒற்றை வள திகதியில் நீங்கள் ஃபியூல் அடிக்க முடியும். உதாரணமாக 19ஆம் தேதி ஒற்றை இலக்கம் தானே. எனவே உங்களுடைய வாகனத்தினுடைய நம்பர் பிளேட்டினுடைய கடைசி இலக்கம் ஒற்றையாக இருந்தால்
இருந்தால் இன்றைக்கு நீங்கள் வந்து கியூஆர் கோட்டுக்கு எரிபொருள் நிரப்ப முடியும். அது இரட்டையாக இருந்தால் நாளைக்கு 20ஆம் தேதி ஒற்றை இரட்டை என்றதை பார்த்துதான் நீங்கள் கியூஆர் கோட்டுக்கு இனிமேலும் ஃபியூவல் அடிக்க முடியும். அதில் வந்து நேற்றைய காணொலியில் சொல்ல மறந்துட்டேன், உங்களுடைய வாகனத்தினுடைய கடைசி இலக்கம் வந்து நம்பர் பிளேட்டினுடைய கடைசி இலக்கம் வந்து சைஃபராக இருந்தால், 0வாக இருந்தால் என்ன செய்கிறது, அது ஒற்றையா இரட்டையான்னு கேட்டீங்கன்னு சொன்னால் அதை வந்து இரட்டைக்குள்ளே போட்டிருக்கணும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம். எனவே உங்களுடைய நம்பர் பிளேட் வந்து 0ல முடிஞ்சா நீங்கள் இரட்டை இலக்க நாட்களில் தான் ஃபியூவல் அடிக்க முடியும். இன்றைக்கு அடிக்க முடியாது, நாளைக்கு அடிக்க முடியும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். உலக செய்திகளை விரிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு வாருங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.